வணக்கம் நண்பர்களே. என்னதான் ஆங்கில புத்தாண்டா இருந்தாலுமே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே பாருங்கள், ஒரு ஆன்மீக நண்பர்களுக்கு ஒரு பிடிச்ச நாள் இன்னைக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாளில் தான் இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து பிறந்திருக்கு. இன்னொரு விஷயத்த நீங்கள் பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாளான பிரதோஷம் இன்னைக்கு. நல்லா பார்த்துருங்க. இன்னைக்கு பிரதோஷம் ப்ளஸ்ஸு நமக்கு வியாழன் குரு பகவான் அருள். ஸோ சிவபெருமானுடைய அருளும் குரு பகவானுடைய அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளில் தான் இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு. ஸோ வழிபாடு நடத்தக்கூடிய நாட்களில் முக்கியமான நாளாக இருக்குன்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்பேன். நடு இரவில் யாரும் வழிபாடு நடத்தக்கூடாது. அதை நாங்கள் எப்போதுமே நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னு சொல்வேன்னா, நம்முடைய பாரம்பரிய வழக்க வழக்கங்கள் வேறு, மேற்கத்திய கலாச்சாரங்கள் வேறு. எல்லாமே வித்தியாசங்கள்லாம் லைஃப்பில் இருக்குது. அதனால் நம்முடைய கலாச்சாரம் என்னென்னா, முன்னோர்கள் வகுத்த விதிப்படி கோயில்களில் அதிகாலையில் 4:30 மணிலேருந்து நம்ம வணங்குவதற்கு ஏற்ற நேரம். இரவு 8 மணி வரைக்கும் கோயிலில் வணங்கலாம். 3 நேரம் நடை சாத்தப்படும். நடை சாத்தின பிறகு கோயில்களில் போகக்கூடாது. இது விதிமுறையாக விதி. மற்ற மேற்கத்திய இசைகள்லாம் 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் திறந்து கோயிலுக்கு போவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதை வீடியோ போட்டிருக்கோம். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த புத்தாண்டில், அதாவது ஆங்கில புத்தாண்டில் இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுடைய அருள் நிறைஞ்சி இருக்கிற இந்த சூழ்நிலையில் சிவபெருமானுடைய பிரதோஷம் நடந்திருக்கு. அதனால் முக்கியமான நாளாக இருக்குது. அதனால் கோயில் போங்க, சிவபெருமான் ஆலயத்தை சென்று சிவனை வழிபடுங்க, சிவன் அருளை பெறுங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.